பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம், பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகன் இப்படி பலருமே நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலான். இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்தோட ட்ரெய்லர் இப்ப வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில ட்ரெய்லர் மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல எங்களால முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர்ல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க பேசுற விதம் எல்லாமே 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு. அண்ட் தங்கலான் படத்தோட கதையும் 1800ல இருந்து 1900ல இருக்கிற இந்த இடைப்பட்ட வருஷத்துல நடந்த கதைன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தங்கலான் மூவி டீமே இந்த படம் எப்படி பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊருக்குள்ள வந்து தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அதுக்காக நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தங்கலான் படத்தோட டீசர் வெளியாச்சு. அந்த டீசர்ல எந்த ஒரு டயலாகுமே இல்லாம எதையும் பெருசா ரிவீல் பண்ணாம ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர்ல ஒரு 3 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கட்டுக்கதை வரலாறுக்கு வழிவகுக்கும், பேராசை அழிவுக்கு வழிவகுக்கும், ரத்தத்தால் ஆன போர் தான் சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி 3 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு இப்ப ட்ரெய்லர்லயே இந்த படத்தோட பேசிக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கறதையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பழங்குடியினர் நிறைய பேர் இருக்கிற மாதிரியும், இந்த பழங்குடியினரோட தலைவன் அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த இடத்துல ஒரு கருஞ்சிறுத்தை நடமாடுற மாதிரியும், அவங்கள சுத்தி இருக்கிற பாறைகள் மொத்தமும் தங்கமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. அண்ட் ட்ரெய்லர்ல அடுத்த சில ஷாட்ஸ்ல அதே பழங்குடியினர் ஒரு மலை மேல நின்னுட்டு இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு முன்னாடி பாறையில தங்கம் வழிஞ்சு ஓடுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. சோ இந்த போர்ஷன்லாம் இந்த கோலார் பகுதியை பத்தி சொல்லும்போது வர பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கலாம். அண்ட் அடுத்த ஷாட்ல கிளமெண்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் தங்கத்தை தேடி வராரு. அதுக்காக அந்த ஊர் மக்களோட உதவியை கிளமெண்ட் கேட்கிறாரு. அந்த மக்கள் கூட்டத்துக்கே தலைவனா விக்ரம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ கிளமெண்ட் விக்ரம் கிட்ட உதவி கேட்டுட்டு வரவே அவரும் தங்கத்தை தேடி போக ஒத்துக்கிறாரு போல. ஏன்னா ட்ரெய்லர்ல பிரிட்டிஷ்காரங்களோட ட்ரெஸ்ஸை விக்ரம் போட்டுட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாரு. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாது, மேலும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பல நன்மைகள் செய்வோம் அப்படின்னு விக்ரம்க்கு பிரிட்டிஷ்காரங்க ஆசை காட்டுற மாதிரியும் தெரியுது. மேலும் பிரிட்டிஷ்காரங்க அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விக்ரம்க்கு கொடுத்து, எங்களுக்கு இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது, அவங்கள ஒருத்தனா விக்ரமா உணர வச்சு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஷர்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம நாட்டுல இருக்கிற ஜாதியை யூஸ் பண்ணி எப்படி உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு காட்டியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ரம் இருக்கிற இடத்துலயே 2 பிரிவு மக்கள் இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பிரிவை சேர்ந்தவங்களும் பிரிட்டிஷ்காரங்க கூட தங்கத்தை எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. கட்டுக்கதை வரலாறுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு டீசர்ல சொல்லியிருந்த நிலையில இந்தியால ஆட்சி பண்ண அரசர்கள் கர்நாடகால இருக்கிற கோலார் பகுதியில இருந்து தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போனதாகவும், அந்த கதை கேள்விப்பட்டு பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்துல பல சுரங்கங்களை தோண்டி தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதுபடி இந்த கிளமெண்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரரும் தங்கத்தை தேடி அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம். பார்வதி கூட ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல நீ தான் இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல கட்டுக்கதைகளை நம்பி வந்த பிரிட்டிஷ்காரங்கனால ஒரு வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே டீசர்ல சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல இந்த இடத்துல தான் தங்கம் இருக்குன்னு பசுபதி சொல்றாரு. அந்த இடத்த நோண்டி பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு புத்தர் சிலை தான் கிடைக்குது போல. ஏன்னு பார்த்தோம்னா இவங்க அந்த இடத்த நோண்டி தங்கத்தை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இந்த புத்தர் சிலையை தான் சாமி மாதிரி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம இந்த ஃப்ரேம்ல பார்க்க முடியுது. அண்ட் ட்ரெய்லர்ல வர அடுத்த ஷாட்ல இங்க தங்கத்தை எடுக்கிறது நம்ம உயிரை நம்மளே எடுக்கிறதுக்கு சமம்னு ஒரு ஜமீன்தார் சொல்றாரு. இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல அங்க தங்கத்தை தோண்டிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரியும், அண்ட் அடுத்த ஷாட்ல கிளமெண்ட் என்னோட தங்கம் எங்கன்னு விரக்தியில அந்த இடத்த நோண்டுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துல ஆரத்தி அப்படிங்கிற சூனியக்காரியா மாளவிகா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த படத்துல ஒரு பயங்கரமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. மாளவிகாவோட லுக் எல்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல காமிச்ச பழங்குடியினர் மாதிரி இருக்கு. மேபி இவங்க அங்க இருக்கிற தங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்க தங்கத்தை எடுக்க வரவங்களை தடுக்கிறாங்க போல. ஒரு பக்கம் விக்ரம் அண்ட் பிரிட்டிஷ்காரங்களும், இன்னொரு பக்கம் அந்த இடத்தை ஆண்டுட்டு இருக்கிற ஒரு அரசரும் அந்த பகுதியில் இருக்கிற தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ட்ரெய்லர்ல சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அப்படி அரசர் படை விக்ரம் படையை தாக்கும் போது விக்ரம் அந்த அரசர் படையை வீழ்த்திடுறாரு. அப்போ அந்த அரசரே நீங்க எங்களை வீழ்த்தினாலும் அந்த கூட்டத்தை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு. அந்த சூனியக்காரிய யாரு அடக்குவானும் கேக்குறாரு. அதுக்கு விக்ரம் நான் அடக்குறேன்னு சொல்ற விதமா ட்ரெய்லரோட அடுத்தடுத்த சீன்ஸ் வருது. சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? அடுத்ததா இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது விக்ரம் மாளவிகா கூட சண்டை போட்டு அவங்களையும் வீழ்த்துற மாதிரி இருக்கு. இப்போ
இப்போ விக்ரம் தங்கத்தை எடுக்கிறதுக்காக அதுக்கு காவலா இருந்த எல்லாரையுமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே ஒரு சுரங்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் எதையோ ஆச்சரியமா பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி எல்லாரையுமே ஜெயிச்சு கடைசியா சுரங்கத்தை தோண்டி அங்க இருக்கிற அந்த தங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க பண்ற சூழ்ச்சி என்ன, பிரிட்டிஷ்காரங்களுக்கும் விக்ரமோட மக்களுக்கும் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அண்ட் அடுத்ததா டீசர்ல சொல்லப்பட்ட அந்த 3 விஷயங்கள், கட்டுக்கதை ஒரு வரலாறா மாறி தங்கம் அப்படிங்கிற பேராசை எத்தனை பேரை அழிச்சு கடைசியா ரத்தம் எப்படி சுதந்திரத்துக்கு வழிவகுதுச்சு, இதனால தமிழர்கள் சந்திச்ச கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியால இருந்து மட்டுமே 900 டன்ஸ் தங்கத்தை இங்கிலாந்துக்கு திருடி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த தங்கத்தை தேடி போகும்போது பாம்பு, கரிஞ்சிருத்தை, போர்னு இவங்களுக்கு பல தடைகள் வர மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே லைட்டா 1001 படத்தோட எஃபெக்ட் இருக்கு. பாரஞ்சித் ஒரு இன்டர்வியூல கூட KGF உருவானதுக்கு, அதாவது கோலார் தங்க சுரங்கம் உருவானதுக்கு பின்னாடி தமிழர்களோட பல ரத்தம் சிந்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட உண்மை வரலாறு தான் படமா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. கர்நாடகால இருக்கிற KGFல தமிழர்களோட பங்கு என்ன அப்படிங்கிற மறைக்கப்பட்ட உண்மை சம்பவத்தை இந்த படம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசர்லயும் சரி ட்ரெய்லர்லயும் சரி ஜிவி பிரகாஷோட மியூசிக் வேர்ல்டு கிளாஸ்ல இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. கிஷோர் குமார் அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே அவரோட கேமரா ஒர்க் மூலமா காட்டியிருக்காரு. டிஓபி ரொம்பவே நல்லா இருக்கு. VFX ஒர்க்குமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த படம் இவ்வளோ லேட்டா வரதுக்கான காரணத்தை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்குமே ஒரு தூண் மாதிரி விக்ரம் சாரோட நடிப்புமே அமைஞ்சிருக்கு. பல படங்கள்ல அவரோட நடிப்பு திறமையை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு புது விக்ரமா பார்க்கலாம் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. விக்ரம் சாருக்கு சமமா பார்வதியும் மாளவிகாவும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குறிப்பா பாரஞ்சித்தோட கரியர்ல மெட்ராஸ் ஆர்ப்பாட்ட மாதிரி இந்த தங்கலான் படமும் முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. தங்கலான் ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? அண்ட் நீங்க ஏதாவது நோட் பண்ணி அதை நாங்க மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.